வணக்கம், வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023 கேட்ட க்ளோஸ் டெஸ்டோட பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்க்காம வந்துன்னா அதை பார்த்துருவாங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேசேஜ்ல 26ல இருந்து 30 வரைக்கும் பார்க்கலாம். இப்போ 26 கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் த டேஷ் ஃபார் இமேஜ் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் எங்க கேட்டுருக்காங்களோ அவங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து புரிஞ்சுக்கிற முடியாது. அதனால என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 லைன் மட்டும் ஸ்டார்டிங்ல படிக்கலாம். அது என்ன கொடுக்கணும், ஒரு ஓவரால் கான்செப்ட் ஆஃப் வந்துன்னா அந்த பேசேஜ் என்னன்னு சொல்லிடும். The cornea, the transparent covering, and the spherical lens make up the eye lens system, just like any other camera. The retina is a kind of reusable film. This is dash for image இருக்குல்ல. இந்த இடத்துல ரீசன் வருமா, இல்ல ஃபவுண்டேஷன் வருமா, இல்ல ஜஸ்டிபிகேஷன் வருமா, இல்ல காசு வருமா? இங்க பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, கார்னியா பத்தி சொல்றாங்க. அது என்ன, லென்ஸ் சிஸ்டத்தை பத்தி சொல்ல வராங்க, ஐயோட லென்ஸ் சிஸ்டம். அப்ப இது திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் இமேஜ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் வந்து என்ன, இதோட அடிப்படை அப்படின்னு வரணும். அதனால ஆன்சர் என்ன வரும், ஃபவுண்டேஷன் அப்படின்னு. ஃபவுண்டேஷன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், பேஸ் ஃபார் சம்திங். நம்மளோட பேசேஜ்ல திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் இமேஜ்னால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். 27வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு. இட் இஸ் நெசசரி டு ஃபோக்கஸ் த ஸ்கேட்டர்ட் லைட் த ரெட்டினா டேஷ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன ஃபிட் ஆகும் பாருங்களேன். லேன் டெஃபினட்டா வராது, சைடா இல்ல டாப்பா இல்ல சர்ஃபேஸா. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் நெசசரி டு ஃபோக்கஸ் த ஸ்கேட்டர்ட் லைட். ரெட்டினாவோட எங்க வந்து ஃபோக்கஸ் ஆகணும் இந்த ஸ்கேட்டர்ட் லைட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த இடத்துல ரெட்டினாவோட சர்ஃபேஸ்ல வந்து என்னன்னா அது வந்து ஃபோக்கஸ் ஆகணும். அதனால கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சர்ஃபேஸ் அப்படின்னு வரும். ஏன்னா சர்ஃபேஸுக்கான ஆக்சுவல் மீனிங்ஸ் வரும் அவுட்டர் லேயர் ஆர் டாப் லேயர் ஆஃப் சம்திங் தான் சர்ஃபேஸ் சொல்றது. நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ல இட் நெசசரி டு ஃபோக்கஸ் அ ஸ்கேட்டர்ட் லைட் அட் த ரெட்டினாவோட சர்ஃபேஸ் வரனால ஆன்சர் வந்து டி சர்ஃபேஸ் வரும். ரைட்டா, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். நம்மளோட 28வது கொஸ்டின். இதுல என்ன, the image is focused on the retina by lens and cornea working அப்படின்னு இருக்குல்ல. இப்ப ரெட்டினால அந்த ஃபோக்கஸ் ஆகிற இமேஜ் எது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணணும், லென்ஸையும் கார்னியா. இது ரெண்டு ஒர்க்கிங் என்ன, கண்டிப்பா டுகெதர் கொலாபரேட் பண்ணணும். அதனால என்ன, அலோன் வராது, அதே மாதிரி கான்சியஸ்லி வராது, செப்பரேட்லி வராது. அது ரெண்டு என்ன பண்ணணும், ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் என்னன்னா பி தான் வரும், ஒர்க்கிங் டுகெதர். அதாவது நார்மல் டுகெதர் மீன்ஸ் வந்து வித் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட பேசேஜ் the image focused on the retina by the lens and cornea working together. அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடும். 28 முடிச்சிருந்தோம். 29வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, the cornea is reshaped in the latter scenario by becoming rounder. This corneal tissue is amazing because it heals and rebounds immediately. That's the need for stitches. அதாவது இந்த இடத்துல அதுவே ஹீல் ஆகும், ரீபவுண்ட் ஆகும் இமிடியேட்லி. அதனால என்ன தேவையில்லை, ஸ்டிச்சஸ்க்கு வந்து தேவையில்லை. அப்ப எலிமினேட்டிங் த நீட் ஃபார் ஸ்டிச்சஸ் தான் வரும். ரைட்டா, அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எலிமினேட்டிங். எலிமினேட்டிங் மீன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரிமூவிங் ஆர் கெட்டிங் ரிட் ஆஃப் சம்திங். நம்மளோட பேசேஜ் படி கரெக்டான இது வந்து எலிமினேட்டிங் தான் வரும். அதனால ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் இந்த பேசேஜ்ல பார்க்கும்போது 30வது கொஸ்டின். டு மேக் ப்ரிசைஸ் கட் அஸ் டேஷ் அஸ் அ குவார்டர் மைக்ரான் இன் லென்த். இந்த இடத்துல என்ன, எல்லாத்தையும் ஸ்மால் மைக்ரானாவே இந்த ஸ்மால் லென்த் குவார்டர்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும், இந்த இடத்துல ஆஸ் ஸ்மால் அஸ் அப்படின்னு வரும். லார்ஜ் வராது, ஹை வராது, பிக் வராது. அதனால ஆன்சர் சி தான் வரும். ஏன்னா நம்ம கொஸ்டின்ல என்ன, மைக்ரான் லெவல் சொல்லியிருந்தாங்க, வெரி ஸ்மால் யூனிட் ஆஃப் லென்த் மெஷர்மெண்ட். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு க்ளூ வச்சு கண்டுபிடிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஸ்மால் இதுதான் வந்து கரெக்டா வரும். ஓகே, அடுத்த பேசேஜ் வந்து என்ன போயிடலாம். இது நம்மளோட 31ல இருந்து 35. we need the energy to move and we dash on oil for it இருக்குல்ல. we dash, நம்மளுக்கு ஹேங் வருமா, டெஃபினட்டா வராது. டேர்ன் வருமா, இல்ல செட்டில் வருமா, டிபெண்ட். அதாவது நம்மளுக்கு எனர்ஜி தேவைன்னு சொல்றாங்க. அதனால என்ன, வி டிபெண்ட்ஸ் ஆன் வந்து ஆயில். ஆயில் என்னன்னா ஒரு எனர்ஜி. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா டி டிபெண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா டிபெண்ட் மீனிங் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு நம்ம சார்ந்து இருந்தோம்னா அது வந்து டிபெண்ட்ஸ் வரும். இந்த இடத்துல எனர்ஜி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எதை சார்ந்து இருக்கணும், ஆயில சார்ந்து இருக்கணும். அதனால ஆன்சர் டிபெண்ட் அப்படின்னு தான் வரும். ரைட்டா, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தா 32வது கொஸ்டின்ஸ். வித்தவுட் இட் அவர் ஜாப்ஸ், அவர் ஃப்ரீ டைம்ஸ் அண்ட் அவர் மொபிலிட்டி டேஷ் ஆல் பை வெரி டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இந்த இடத்துல எதை சொல்றாங்க, ஆயில் மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளது நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இது ஃபியூச்சர் ஓரியன்டட், சம்திங் ஹேப்பன் வந்து வெரி டிஃப்ரெண்ட் சொல்றாங்க. அதனால என்ன வரும், வில் அப்படின்னு வரும். இந்த இடத்துல வில் போட்டோம் அப்படின்னு வந்தா வாட்ச் பார்ப்போமே. வித்தவுட் இட் அவர் ஜாப், அவர் ஃப்ரீ டைம் அண்ட் அவர் மொபிலிட்டி வில் ஆல் பி வெரி டிஃப்ரெண்ட். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வில் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல மாடல் வில் ஏன் யூஸ் பண்ணணும், டு டாக் அபவுட் திங்ஸ் தட் ஆர் வெரி லைக்லி டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் தான்
நம்ம வந்து வில் யூஸ் பண்ணோம். நம்மளோட பேசேஜ்ல லைக்லி அவுட்கம் ஆஃப் நாட் ஹேவிங் ஆயில் சொன்னதுனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 33வது கொஸ்டின், எவ்ரிடே வி டேஷ் 70 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குல்ல. இந்த இடத்துல எவ்ரிடே என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதான் இந்த இடத்துல மீன் ஆகும். ஸ்பெண்டுக்கு பதிலா என்ன சொல்லலாம், கன்சியூம் பண்ணலாம்னு சொல்லலாம். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ஏன் இந்த இடத்துல வந்து கன்சியூம் வருதுன்னா, இந்த பேசேஜ்ல நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க வி கன்சியூம் 70 மில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொன்னால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் கன்சியூம் தான் வரும். இதெல்லாம் சிம்பிள் தான், ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து 34வது கொஸ்டின்ஸ், இது இங்க டைரக்டா இங்க ஆரம்பிக்கலாம். இட் இஸ் எ லாங் ஸ்டோரி. டோட்டல் டேஷ் இன் 1924 அண்ட் ஃபார் மெனி இயர்ஸ் இட் வாஸ் அ பிரெஞ்ச் ஸ்டேட் ஆயில் கம்பெனி. என்ன மீன் பண்றாங்க, இந்த இடத்துல டோட்டல் வந்துன்னா ஒரு ஆயில் கம்பெனி அதான் இந்த இடத்துல வந்து மீன் பண்றாங்க. நம்ம ஜஸ்ட் டோட்டல்னா ஓகே கூட்டுதல் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த இடத்துல அது கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இட்ஸ் எ லாங் ஸ்டோரி டோட்டல் டேஷ், அது என்ன கண்டிப்பா வந்துன்னா அப்ப ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்கன்னு வரும். இந்த இடத்துல ஃபவுண்ட்ல வந்து வாஸ் ஃபவுண்டட் அப்படின்னு வரும். ஏன்னா இது பாஸ்ட்லயே நடந்துருது, அப்பயே ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க இன் இயர் ஆஃப் 1924. அதனால கரெக்ட் ஆன்சர் பி வாஸ் ஃபவுண்டட் அப்படின்னு வரும். ஏன் வாஸ் ஃபவுண்டன், இது நம்ம சென்டென்ஸ் கிராமட்டிக்கலையும் சொல்லணும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதோட வந்து என்ன கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி சிங்குலர் சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் பிளஸ் வி3 ஃபார்ம். வி3 ஃபார்ம்னா வெர்போட வந்து என்னன்னா தேர்ட் ஃபார்ம் ஃபவுண்டட் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் என்னன்னா பி தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். 35வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் டேஷ் வித் இட்ஸ் மெயின் பிரெஞ்ச் காம்படிட்டர் எல்ஃப் அக்யூட்டைன் அண்ட் த நேம் பிகம் டோட்டல் எல்ஃப்னா எல்ஃப். அப்ப என்ன மீன் ஆகுது, இந்த இடத்துல ரெண்டு வந்து மெர்ச் ஆகுது அப்படின்னு வரும் ரைட்டா. ஏன்னா மெர்ச் ஆனதுனால தான் அது ரெண்டையும் வந்து கலெக்டிவா அந்த நேம் சொல்றாங்க. அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் மெர்ச்டு வித் வந்து இட்ஸ் மெயின் பிரெஞ்ச் காம்படிட்டர். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் மெர்ச். மெர்ச்னா என்ன சொல்றோம், டு கம்பைன் வித் அனதர் கம்பெனி டு ஃபார்ம் எ லார்ஜர் யூனிட் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் பேசேஜ்ல டோட்டல் மெர்ச் வித் மெயின் பிரெஞ்ச் காம்படிட்டர்னால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த பேசேஜ் வந்து என்ன போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் பேசேஜ் ஆஃப் 36ல இருந்து 40 கொஸ்டின் பார்க்கலாம். த டிஜிட்டல் சக்சாதா அபியான் திஷா ஆர் நேஷனல் டிஜிட்டல் லிட்டரரி மிஷன்ஸ் ஸ்கீம் ஹாஸ் பீன் ஃபார்முலேட்டட் டு டேஷ் ஐடி ட்ரைனிங் டு 52.5 lakh பர்சன் இருக்குல்ல. இந்த இடத்துல ஃபார்முலேட்டட் டு டேஷ், இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது லிட்ரஸி வந்து என்னன்னா ப்ரொமோட் பண்றாங்க, டிஜிட்டல் லிட்ரஸி. அதனால என்ன வரும், இம்பார்ட் பண்றாங்கன்னு வரும். ஏன்னா இம்பார்ட் பண்றதுக்கான மீனிங் என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு நாலேஜ் வந்து என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா அதை வந்து இம்பார்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பேசேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, டிஜிட்டல் சக்சாத்தா அபியான் அதாவது திஷா அபியான் ஹாஸ் பீன் ஃபார்முலேட்டட் டு இம்பார்ட் ஐடி ட்ரைனிங் டு 52.5 lakh பர்சன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 37வது கொஸ்டின் இங்க இருக்கு, நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இன்க்ளூடிங் அங்கன்வாடி அண்ட் ஆஷா ஒர்க்கர் அண்ட் அத்தரைஸ்ட் ரேஷன் டீலர் இன் ஆல் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி டேஷ் த கண்ட்ரின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன வரும், கண்ட்ரி வரும்போது அக்ராஸ் த கண்ட்ரி எல்லாருக்குமே வந்து இந்த ஐடி ட்ரைனிங் இம்பார்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதனால அக்ராஸ் ஸ்டேட் ஹோல் ஓவர் கண்ட்ரி வரும்போது அக்ராஸ் அப்படின்னு தான் ஒரு ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் அக்ராஸ், விச் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், என்டையர் கண்ட்ரி வந்து கவர் பண்ண போறாங்க, அவங்க ஐடி ட்ரைனிங் கொடுக்க போறாங்கன்னு வரும். கவரிங் ஆல் ரீஜன் அண்ட் ஏரியா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா 38வது கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் பார்த்துருந்தோம். சோ தட் த நான் ஐடி லிட்ரேட் சிட்டிசன்ஸ் ஆர் டேஷ் டு பிகம் ஐடி லிட்ரேட். ஸோ இந்த இடத்துல என்னன்னா நான் ஐடி லிட்ரேட் சிட்டிசன்ஸ் எதா மாறாங்க, ஐடி லிட்ரேட்டா மாறாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணனால, அதாவது நான் ஐடி லிட்ரேட் சிட்டிசன் ஆர் ட்ரெயின் டு பிகம் என்ன ஆகுறாங்கன்னா ஐடி லிட்ரேட் ஆகுறாங்க. அதனால ஆன்சர் வந்துன்னா டி. ஏன்னா எவ்ரி திங் டாக் அபவுட் என்ன ஐடி ட்ரெயினால இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணதுனால தான் அவங்க வந்து மாறுறாங்கன்னு வரும். ட்ரெயின் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு எஜுகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, என்ன ஸ்பெசிபிக் ஸ்கில் ஆர் ஃபீல்ட்ல வந்து என்ன கொடுத்தாங்கன்னா அது வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம பேசேஜ்ல என்ன சொல்லலாம், நான் ஐடி லிட்ரேட் சிட்டிசன் எதா மாறாங்கன்னா ஐடி லிட்டர். அப்ப ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பிகம் ஐடி லிட்டரா மாறுவாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா டி தான் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இதுவரைக்கும் பார்த்திருந்தோம். so as to dash them to actively and effectively participate in the democratic and developmental process இருக்குல்ல. இடத்துல எது வந்து என்னன்னா இதுல ஃபிட் ஆகுன்னு பாருங்களேன். நம்ம அந்த என்டையர் பேசேஜ்ல என்ன சொன்னாங்க, ஐடி ட்ரைனிங் வந்துன்னா இம்பார்ட் பண்ண போறாங்க. அப்படி பண்றதுனால நான் ஐடி லிட்ரேட் சிட்டிசன் ஐடி லிட்ரேட் சிட்டிசனா மாற முடியும். அப்படி மாறுனா அவங்களோட லைவ்லிஹுட் அதாவது டெமோக்ராட்டிக் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்ப இது என்ன பண்ணுது, அவங்கள என்ஹான்ஸ் பண்ணுது, ஆறு வந்து எனபிள் பண்ணுது. அதனால என்ன வரும், கரெக்ட் ஆன்சர் சி தான் ஒரு ஐட்டம். எனபிள் மீன்ஸ் என்ன சொல்லணும், ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு வந்து டு மேக் சம்திங் பாசிபிள் ஒரு விதமான புஷ் கொடுக்கறதா என்ன சொல்லுவோம்னா எனபிள் பண்றதுன்னு சொல்லுவோம்.
நம்மளோட பேசேஜ் படி கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி எனபிள் தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் 40th கொஸ்டின். இதுல இது வரைக்கும் பார்த்தோம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ டேஷ் தியர் லைவ்லிஹுட். இதுல தான் என்னன்னா என்ஹான்ஸ், அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதனால கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? என்ஹான்ஸ் பி தான் வரும் ரைட்டா. என்ஹான்ஸ்க்கு மீனிங் என்ன சொல்லணும்? ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்றது, இல்லை இன்க்ரீஸ் ஆகுது, ஆர் இன்டென்சிஃபை த குவாலிட்டி வேல்யூ ஆர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சம்திங் தான் என்ன சொல்லலாம்? என்ஹான்ஸ் பண்றது. இருக்கிறத விட இன்னொரு நிலைமைக்கு வந்துன்னா ஒரு படி மேல போறது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்ஹான்ஸ். இந்த பேசேஜ்ல என்ன சொல்லலாம்? இட் ஆல்சோ என்ஹான்ஸ் யர் லைவ்லிஹுட். அதனால கரெக்ட் ஆன்சர் என்ன வரணும்? பி தான் வரும். இதோட க்ளோஸ் டெஸ்ட் பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இவ்வளவுதான் சிஜில கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுதாங்க. நமக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் இவ்வளவுதான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.